அசெம்பிளில வந்து சிஎம் சார் பதவி ஏற்றதுல நெறைய விதமான ம். அப்சஷன்லாம் வந்துச்சு. ஸோ அதுல வந்து வந்தே மாதரம் சாங்லாம் பாடுனாங்க. அதெல்லாம் ஓகே ஃபைன் தான். ஆனா நம்ம தமிழ் தாய் வாழ்த்த வந்து கடைசியா தான் பாடுனாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இஷ்யூ பார்க்கும்போது எனக்கும் வந்து ரொம்ப ஆடா தான் தெரிஞ்சது. ம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணாம எதுவுமே ம்ஹ்ம். நம்ம வந்து சும்மா முட்டு ம். குடுக்கணும்னு எல்லாம் முட்டு குடுக்க மாட்டோம். அது பின்னால என்ன விஷயம்? எதனால அப்படின்னு. ஏன்னா விஷயம் இல்லாம, ரீசன் இல்லாம அவங்க அது அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் கிளியரா தெரியும். அதுதான் எனக்கு டிவிகே மேல இருக்கிற நம்பிக்கை. ஸோ என்னதான் இப்படி நடக்கக்கூடாது, ஏன் நடந்திருக்குன்றது பார்க்கும்போது, சும்மா அது ம். ரிசர்ச் பண்ணாலே வருது. வந்தே மாதரம் வந்து முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் 2 வரி தான் பாடணும். ம். அதுக்கப்புறம் அது பாட தேவையில்ல அப்படின்ற ஒரு இது இருந்தது. யூனியன் கவர்ன்மெண்ட் ஓட ம். மேண்டேட் என்னன்னா, வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் 6 வரிகள் பாடணும். ம். 6 வரிகளும் வந்தே மாதரம் எல்லா இந்த மாதிரி ஒஃபிஷியல் ஃபங்ஷன்ஸ், ஸ்வேரிங் இன் செரமனிஸ்ல ம். பாடே ஆகணும். இருந்து அந்த இது சீக்வென்ஸ்ல அது ம். இருந்தே தீரணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம். ஸோ இப்போ நீங்க வந்தே மாதரமும், நேஷனல் ஆந்தம் ஒமிட் பண்ணா 2மே நீங்க ஒமிட் பண்ணணும். அது எப்படி முடியும்? ஆமா. ஸோ தட் இஸ் த நேஷனல் மேண்டேட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.